ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்கிற ஒரு புக் எக்ஸிபிஷன் வந்து நான் போயிருந்தேன். இது வந்து அவங்க 4th இயர் அந்த புக் எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. இந்த புக் எக்ஸிபிஷனில் நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியாக கலந்துக்கிட்டாங்க இந்த புக் எக்ஸிபிஷனில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த புக் எக்ஸிபிஷனில் நான் ஒரு சில புக்ஸ் பர்டிகுலராக சூஸ் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். அதை நான் ஏன் வாங்கினா அது என்னென்ன புக்ஸ்னு சொல்லி தான் நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த பஞ்ச் ஆஃப் புக்ஸ். இதில் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜான் ப்ரூக்ஸ் எழுதின பிசினஸ் அட்வென்ச்சர் இந்த புக். இது வந்து பில் கேட்ஸ் வந்து தி பெஸ்ட் பிசினஸ் புக் ஐ ஹவ் எவர் ரெட் சொல்லியிருக்காரு. முன்னாடி கவர் பேஜ்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ ஐ தாட் இட் வில் பி வேல்யூபிள். நான் இன்னும் இது படிக்கல. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன். இது ஒன்று. தென் செகண்ட் வந்து லீட் லைக் அ மாஸ்டர். ஆக்சுவலாக இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதுகிற புக்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏதாவது ஃபேமஸான புக்ஸ், யாராவது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸ் தான் நான் கவர் பண்ணேன். பட் ஆனால் இந்த புக் வந்து அங்கே வச்சிருந்தவரே சொன்னார், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும் அப்படின்னாரு. ஸோ ஐ தாட் இட் வில் பி a valuable pick. லீட் லைக் அ மாஸ்டர் பை சுதீர் மிட்டல். இந்த புக் இன்னைக்கு நான் படித்தேன். இந்த புக் எழுதின ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு. 5 ஸ்டார் ரைட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டாபிக்லேயும் வந்து ஒரு கோட் இருக்கும், ஒரு மெட்டஃபர் இருக்கும், ஒரு நம்ம எப்படி லைஃப்ல அப்ளை பண்ணலான்னு இருக்கும். அந்த மாதிரி 100 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அண்ட் தேர்ட் ஆட்டிடியூட்ஸ் எவ்ரிதிங். இந்த புக் ஏற்கனவே படிச்சிருக்கேன். பட் ஹைலி ரெக்கமெண்டட். ரொம்ப கம்மியான பேஜஸ் தான். பட் இந்த புக் கண்டிப்பாக ஒர்த்தபிள் ரீட். அடுத்து வந்து இந்த புக் இதுதான் ஸ்பெஷலான புக். இதை நான் வாங்கணும்னு நினைச்சேன். பட் ஆனால் விட்டுருவேன். இந்த பேரை கேட்டு நான் விட்டுருவேன், வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வாரன் பஃபெட், பில் கேட்ஸ் இவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய புக் இது. வாரன் பஃபெட் ஒரு ஆனுவல் மீட்டிங்ல ஒரு வாட்டி இந்த புக் ஒரு வண்டர்ஃபுல் புக்னு சொல்லியிருக்காரு. ஸோ நைக்கியை பற்றிய ஸ்டோரி தான் இது. பட் ஒரு வாட்டி நம்ம படிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் எல்லா ஸ்டோரியும் போய் நான் என்ன வாரன் பஃபெட் புக் இருக்கா, ஏதாவது இருந்தால் கொடுங்க அந்த மாதிரி நான் கேட்டுருந்தேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணது தான் இந்த புக், வாரன் பஃபெட் அண்ட் த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ என் லைஃப்லேயே மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வந்த ஒருத்தர் யாருன்னா வாரன் பஃபெட் தான். அவரை பற்றி எந்த புக்ஸ் எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் வாங்கிடுவேன். அது கொஞ்சம் ஒர்த்தபிளாக இருந்தா. அண்ட் இந்த புக் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். அண்ட் சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ். இதை ஏன் வாங்கினேன்னா நம்ம தாட்ஸை பற்றி சொல்கிற புக் இது. நல்லா பார்த்துக்கோங்க. சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் நம்ம தாட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள், நமக்கே தெரியாத விஷயங்களை சொல்கிறது. 2 பேஜ் அங்கேயே திருப்பி பார்த்தேன். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, எல்லாமே நம்ம திங்கிங் தானே எவ்வளோமே. ஸோ இந்த புக்கை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் 100 ways to motivate yourself. ஃபர்ஸ்ட்டாக போய் இந்த புக்கு தான் எடுத்தேன். 100 வழிகள் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. நான் நினச்ச அப்புறமா வேறு ஏதோ புக் எடுத்துருக்கலாமோ இதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி இப்போ நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி இன்னுமே நிறைய வேல்யூபிளான புக்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த முக்கால்வாசி புக்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இது எனக்கு மேபி ஒர்த்தபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மார்க்கஸ் அர்லியஸோட மெடிடேஷன்ஸ். மார்க்கஸ் அர்லியஸ் ரோமன் எம்பையரோட ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு வரைக்குமே பேசப்படுற ஒரு கிங் மார்க்கஸ் அர்லியஸ். அந்த நம்ம சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு எப்படி டெய்லியுமே வந்து ஒரு ஜேர்னல் பண்ணோம்னா அது வந்து மார்க்கஸ் அர்லியஸால மட்டும்தான் முடியுங்கிற மாதிரி. இது வந்து அவர் பர்சனல் டைரியில் எழுதி வச்ச திங்ஸ் எல்லாமே வந்து என்னைக்குமே பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சதே இல்லை. அதை பப்ளிஷ் பண்ணி ஒரு புக்காக போட்டிருக்காங்க. அதுதான் மெடிடேஷன் சொல்லி அது புக்கு பேர். ஸோ இட் பி ஒர்த்தபிள். இவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வாங்கின புக்ஸ். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் புக்ஸ் இதுதான். இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம படித்து முடிக்க ரொம்ப நாள் ஆகும். பட் நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி நம்ம அழுக்கான பாத்திரத்துலேருந்து நம்ம சுத்தமான பாத்திரமாக மாறணும். எவ்வளோ படித்தோன்னு முக்கியம் இல்லை, நம்ம தாட்ஸை வந்து நம்ம ப்ரீஃபாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இந்த புக்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி ஒரு 5 to 10 pages படிக்கணும். வில் சி அண்ட் வில் டூ இட். அவ்வளோதான். பை.